ஹாய் ஹால். அடையார் ஆனந்த பவனுடைய ஸ்நாக்ஸை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட நேம்ஸ் எல்லாம் என் டாட்டர் சொல்லுவாள். எள்ளு முறுக்கு, ராஜபாளையம் மிக்சர், ரிப்பன் பகோடா, சீடை. ஓகே, இதெல்லாம் நாங்கள் ஒரு பிளேட்டில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி என் டாட்டர் ரேட்டிங்ஸ் சொல்லுவாள். முதல்ல எள்ளு முறுக்கு. எள்ளு முறுக்குக்கு நான் 5 பாயிண்ட்ஸுக்கு நான் 4 பாயிண்ட்ஸ் தரேன். நெக்ஸ்ட் ரிப்பன் பகோடா. ரிப்பன் பக்கோடாவுக்கு நான் 5 பாயிண்ட்ஸ்க்கு 5 பாயிண்ட்ஸே தரேன். நெக்ஸ்ட் சீடை. சீடைக்கு நான் 5 பாயிண்ட்ஸுக்கு 3 பாயிண்ட்ஸ் தரேன். நெக்ஸ்ட் மிக்சர். ராஜபாளையம் மிக்சருக்கு நான் தரது 5 பாயிண்ட்ஸுக்கு 4.5. இப்போ அவங்க ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் அந்த டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எள்ளு முறுக்கு. எள்ளு முறுக்கில் நிறைய எள்ளு போட்டிருக்காங்க. எள்ளு முறுக்குன்னவே தெரியாத போயிட போகுதுன்னு. பட் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எள்ளு முறுக்கு லைட்டாக காரம் இருக்குது. அந்த எள்ளோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது இதில். தென் ரிப்பன் பக்கோடா. ரிப்பன் பக்கோடாவில் மைல்டாக காரம் இருக்குது. அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தென் சீடையில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் அந்த உளுந்தோடைய ரா ஸ்மெல் தெரியுது. ஸோ அதனால தான் என் டாட்டர் அதுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தா. தென் ராஜபாளையம் மிக்சரில் பொரியெல்லாம் வறுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் கேஷ்யூ இருக்குது, கிரவுண்ட்நட் இருக்குது. ஸோ இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ராஜபாளையம் மிக்சர்னால் ரொம்ப காரமாக இல்லை, நார்மலாக இருக்குது. யூஷுவல் மிக்சர் டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ, பபாய். இதான் எங்களுடைய ரிவ்யூ. நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.